வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சில கொஷின்ஸ் பார்ப்போம். இது வந்து எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடியது. டிஆர்பி, டெட்டு, நெட்டு, ஸ்லெட்டு, டிஎன்பிஎஸ்சி எல்லா தேர்வுகளுக்குமே பயன்படும். புரட்சி, அதாவது பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, கருப்பு புரட்சி, தங்க புரட்சி, வெள்ளி புரட்சி, வட்ட புரட்சி, இது மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெண்மை புரட்சி அப்படின்னா பால் உற்பத்தி. கருப்பு புரட்சி அப்படின்னா பெட்ரோல். தங்க புரட்சி அப்படின்னா தோட்டக்கலை, தேன் உற்பத்தி. வட்ட புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு. வெள்ளி புரட்சி முட்டை. நீல புரட்சி மீன். இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்படி பார்க்கும்போது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வந்து எம்எஸ் சுவாமிநாதன். வெண்மை புரட்சி எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 13 ஜனவரி 1970. இது எல்லாமே உங்களுக்கு லைஃபுக்கு கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் நிறைய வரதில்லை, அதனால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போட்டித் தேர்வு படிக்கக்கூடியவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பயனுள்ளதாக இதை வந்து போய் சேருங்க. தொடர்ந்து நமது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். உங்களோட நண்பர்களையும் இந்த சேனலோட கொஸ்டின் ஆன்சரை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே சிந்திப்போம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.